ஒரு உணவை பறித்த உடனே சாப்பிடணும். அதாவது அந்த மாதிரி உணவை தான் நம்ம சாப்பிடணும். ஒரு உணவை வந்து நாம் மனித உணவுகள் எது என்பதற்கு இன்னொரு அடையாளம். அதை நம்ம அடையாளம் கண்டுகொள்வது எப்படி? ஒரு உணவை பறித்த உடனே உங்களால் சாப்பிட முடியுமா? அதை நீங்கள் சேமிக்கிறீங்க, சமைக்கிறீங்க, அது வேறு விஷயம். இப்போ வெண்டைக்காவை பறித்த உடனே சாப்பிட முடியும், அதே நேரத்தில் அதை சமைச்சும் சாப்பிட முடியும். பறித்த உடனேயும் சாப்பிட முடியும், அதே நேரத்தில் சமைச்சும் சாப்பிட முடியும். அது மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரு வெள்ளரிக்காவை பறித்த உடனே சாப்பிட முடியும், அதே நேரத்தில் சமைச்சும் சாப்பிட முடியும். ஆனால் நீங்கள் நெல் கோதுமைலாம் இருக்குல்ல, அது பறித்த உடனே சாப்பிட முடியுமா? முடியாது. அதை வந்து உமியை நீக்கணும். நெல் தானியங்களை பார்த்திங்கன்னா கம்பு, திணை இதெல்லாம் இப்போ பறித்த உடனே சாப்பிட முடியாது. அதை வந்து அறுவடை செஞ்ச உடனே அந்த நெல்லெல்லாம் சாப்பிட்ருவீங்களா? நெல் அதில் வந்து என்ன பண்ணணும், முதல்ல வந்து அதை குத்தணும், புடைக்கணும், அரிசியாக தனியாக எடுக்கணும். இப்படி நிறைய நடைமுறைகளை செஞ்சால் தான் அதை வந்து அந்த உமியிலேருந்து அரிசியை பிரித்து எடுத்து அதன் பிறகு தான் ரொம்ப கஷ்டப்படணும். அதுக்கு 2-3 நாள் ஆகும். அப்போ இதெல்லாம் நம்முடைய உணவுகள் கிடையாது, மனித உணவுகள் கிடையாது. எதை நீங்கள் பறிச்சுட்டு உடனே உங்களால் சாப்பிட முடியுதோ அதுதான் மனித உணவுகள் என்பதற்கான அடையாளம். அதை எப்படி அடையாளம் கண்டுகொள்வது என்பதற்கு ஒரு வழிமுறை, இதுவும் ஒரு வழிமுறை. எதை நீங்கள் சிரமம் இல்லாமல், அதாவது எளிதாக சாப்பிடணும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒரு உணவை நான் சாப்பிட்ணும். ஒரு நெல் அதை எடுத்தால் அதை அறுவடை பண்ணணும், அதை அவிக்கணும், காய வைக்கணும், குத்தணும், உரலில் போட்டு குத்தணும், புடைக்கணும், அப்புறமா தான் நான் சாப்பிடுவேன். 4-5 நாள் கழித்து தான் நான் சாப்பிடுவேன். அப்படின்னா அது எப்படி? அப்போது நம்ம எதோ உடனே பறித்து உடனே சாப்பிட முடியுமோ அதுதான் மனித உணவுகள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்கள் அதை சமைச்சும் சாப்பிடலாம், உடனேவும் சாப்பிட முடியும், சமைச்சும் சாப்பிட முடியும். ஆனால் வந்து இப்போ நெல்லை கூட எப்படி வாயில் போட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு நம்ம வந்து இந்த விதண்டாவதான் பேசக்கூடாது. அதனால் வந்து யாரும் அப்படியே சாப்பிட மாட்டாங்க. நெல்லை வந்து கதிரை உருவி அப்படியே வாயில் நரன்னு உமியோடு அள்ளி சாப்பிடுவாங்க. அதாவது கம்பு, திணை அப்படிலாம் நிறைய இருக்குல்ல. அதே நேரத்தில் வந்து நாம் வந்து எந்த உணவை நம்ம நாமளே உற்பத்தி பண்ணணும். அதான் வந்து நாம் சாப்பிட்ற உணவை நாமளே உற்பத்தி பண்ணணும், அதான் உயர்ந்த உணவு. அப்படி இருக்கும்போது நீங்கள் எதை வந்து எளிதாக உற்பத்தி செய்ய முடியும், எந்த விவசாயம் உங்களுக்கு எளிதான விவசாயம், அந்த உணவுகளை தான் சாப்பிடணும். கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணுறது, அப்புறம் கஷ்டப்பட்டு அதை மாற்றுறது. இப்போ நெல்லெல்லாம் பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணணும். தண்ணி எப்பவும் தேங்கியே நிற்கணும். தண்ணி வந்து அந்த நெல் வயல் வரப்பில் தேங்கியே நிற்கணும். இப்படி களை பறிக்கணும், ரொம்ப கஷ்டப்படணும், நாற்று நடணும், அப்படி நிறைய உழணும். முதல்ல அதுக்கு கலப்பை இதெல்லாம் தேவை. கலப்பை எப்போ கண்டுபிடிச்சிருப்பாங்க? உலோகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு தான் மரங்களை வெட்டவே மனுஷங்க கற்றுக்கிட்டாங்க. உலோகங்களாலான ஆயுதங்கள், கோடாரி இதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் இந்த மரங்களை வெட்டினாங்க, கலப்பையை செய்தாங்க. அப்போ உலோகங்கள் சமீபத்தில் தான் கண்டுபிடிச்சாங்க, ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அப்படின்னா ஒரு 3000 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த கலப்பையை கண்டுபிடிச்சாங்க. அப்போ நெல்லை வந்து பெருமளவில் உற்பத்தி செய்வதற்கு இந்த கலப்பை ஒரு காரணம். நிலத்தை உழணும், தண்ணி தேங்க வைக்கணும், மண்வெட்டி தேவை. அப்போ ரொம்ப ஆதி காலத்தில் நெல்லெல்லாம் சாப்பிட்ருக்க மாட்டாங்க. ஏன்னா நெல்லெல்லாம் உற்பத்தி பண்ணணுன்னா அது ரொம்ப கடினமான நடைமுறை. உலோகங்களோட உதவி தேவை. உலோகங்களாலான ஆயுதங்கள், கருவிகளோட உதவி இருந்தால் மட்டும்தான் நெல்லை உற்பத்தி பண்ண முடியும். அது ஒரு கடினமான விவசாய முறை. ஆக நாம் எந்த உணவை சாப்பிட்ணுன்னா, ஒரு உணவை உற்பத்தி செய்கிறதுக்கு நீ ரொம்ப கஷ்டப்படாத. இப்போ ஒரு மாமரம்னு வச்சுக்கோங்களேன். மாமரத்தை அது கன்றை நட்டு, செடியை நட்டு, மாஞ்செடியை நட்டு வளர்க்குறீங்க, ரொம்ப எளிது. அதை பராமரிக்கிறதும் எளிது. அது மாதிரி ஒரு கொய்யா மரம், ஒரு வெண்டைக்காய் செடி, ஒரு வெள்ளரிக்காய் செடி, இதெல்லாம் எளிது. ஆனால் ஒரு நெல் வந்து உற்பத்தி பண்ணுறது ரொம்ப கடினம். அதனால் இந்த மாதிரி கடினமான விவசாயம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது. எது நீ ரொம்ப சிரமப்படுறியோ அதெல்லாம் நீ சாப்பிடவே கூடாது. ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு உற்பத்தி செய்கிற அந்த உணவை சாப்பிடவே கூடாது. அது மாதிரி பறித்த உடனேயும் சாப்பிட முடியாது. இப்படி கஷ்டப்பட்டு நம்ம உற்பத்தி பண்ணுறோமா நெல்லை, அதை பறித்த உடனேயும் சாப்பிட முடியாது. அதை வந்து காய வைக்கணும், அப்புறம் குத்தணும், புடைக்கணும், அப்புறம் ஊதணும், உமியை ஊதி அப்புறமா தான் அந்த நெல்லை நீங்கள் சாப்பிட முடியும். கல்லெல்லாம் நீக்கிட்டு சாப்பிட முடியும். ஆக இதுவும் உணவு முறை கிடையாது. நீங்கள் ஒரு உணவை பறித்த உடனே சாப்பிடணும், அதே நேரத்தில் அதை நீங்கள் சேமித்து வைக்கணும். பறித்த உடனே சாப்பிடவும் செய்யணும், அதை வந்து வேற ஒரு உணவாக மாற்றி, ஒரு மிட்டாய், ஒரு பழக்கலவையாக தேனெல்லாம் ஊற்றி பக்குவப்படுத்தி வேறொரு உணவாக மாற்றியும் சாப்பிடணும். இப்போ ஒரு மாம்பழத்தை நம்ம வந்து பறித்த உடனே சாப்பிடலாம், அதே நேரத்தில் அந்த மாம்பழத்தை துண்டாக நறுக்கி அதை லைட்டாக வேக வச்சு, காய வச்சு, வெயிலில் காய வச்சு, அதில் தேன் ஊற்றி பக்குவப்படுத்தி பதப்படுத்தி ஒரு மாதத்துக்கு வச்சுருந்தும் சாப்பிட்லாம். நெல்லிக்காய், மலை நெல்லிக்காய் வந்து பறித்த உடனே சாப்பிடலாம், அதே நேரத்தில் அதை வந்து கொஞ்சம் வேக வச்சு
லைட்டாக அங்கங்கே கீறி வேக வச்சு காய வச்சு அதை வந்து ஒரு குடுவையில் போட்டு ஒரு மண்பானையில் போட்டு அதில் நிறைய தேனை ஊற்றி தேன் நெல்லிக்காயும் சாப்பிட்லாம். ஆக எந்த உணவு நாம் சாப்பிடணும் என்பதற்கு மனித உணவுகள் என்பது எதுவெல்லாம் என்பதற்கான அடையாளங்களில் இதையும் நீங்கள் சேர்த்துக்குங்க. பறித்த உடனே சாப்பிடணும், சாப்பிடுவதற்கு தகுந்த உணவு. அதே நேரத்தில் நீங்கள் ஒரு உணவை உற்பத்தி செய்வதற்கு ரொம்ப கஷ்டப்படாதீங்க, ரொம்ப மல்லு கட்டாதீங்க. ரொம்ப எளிதாக உங்கள் வாழ்க்கை எளிதாக இருக்க வேண்டுமே எளிதான விவசாயத்தை கையில் எடுங்க. அதுதான் அதிலிருந்து உற்பத்தி செய்யப்படுகிற உணவுகள் தான் மனித உணவுகள். நெல்லை உற்பத்தி பண்ணுறதெல்லாம் எளிதான வேலையே கிடையாது. தண்ணி தேங்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், வயல் வரப்பில் அந்த நெல் வயல் வரப்பில் தண்ணி தேங்கியே இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும், போய் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பம்பு செட்டெல்லாம் போட்டு தண்ணியெல்லாம் இறச்சி, அந்த காலத்தில் இறச்சி தண்ணி இறைச்சாங்க. இறைச்சி தண்ணியை நிரம்ப வச்சாங்க. அந்த காலத்துக்கு பம்பு செட்டு வந்த பிறகு தான் தமிழ்நாடு முழுக்க நெல் வயல் வந்து அதிகரித்தது. அதற்கு முன்னாடிலாம் நெல் வயல்லாம் கிடையாது. தண்ணீர் அதிகம் தேவைப்படாத சோளம் அந்த மாதிரியான இதை தான் போட்டாங்க. சோளங்கிறது ஒரு தானியம்தான். அதே இடத்துல சோளத்தை வந்து பறித்த உடனே சாப்பிட முடியும். அதனால் வந்து பறித்த உடனே சாப்பிட முடியும். அந்த சோளத்தட்டையை கூட கரும்பு மாதிரி சாப்பிடுவாங்க. அதனால் நம்ம சோளத்தை கூட உணவாக நம்ம ஏற்றுக்கலாம், பச்சையாக சாப்பிட முடியும் சோளத்தை. ஆனால் அது தானியம்தான். இருந்தாலும் நம்ம சோளம் மக்காச்சோளம் இதெல்லாம் கூட நம்ம உணவாக ஏற்றுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லைன்னு தான் தோணுது. ஆனால் அரிசி, கேழ்வரகு, கம்பு, திணை இதெல்லாம் வேண்டாம். இதில் வந்து நோய்களை தரக்கூடிய உணவுகள், ரொம்ப வலிமையை தரும், அதே நேரத்தில் நோய்களையும் தரும், கூடவே நோயும் தரும். நம்ம ஒரு பாதுகாப்புக்காக ஒரு செக்யூரிட்டி வச்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. நம்ம சுற்றி காவலர்கள், ஆயுதம் தாங்கிய காவலர்கள் இருக்காங்க. அதே நேரத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவர்கள் நம்மை கொல்வதற்கும் சதி திட்டம் தீட்டுகிறார்கள். அப்படின்னா எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் அந்த தானியங்கள் வந்து நமக்கு மிகப்பெரிய வலிமை தரக்கூடியதாக இருக்கும், ஆற்றலை தரும். அதே நேரத்தில் அது நம்மை சாகடிக்கவும் செய்யும், நோய்களை தந்து. அதனால் அப்படிப்பட்ட உணவும் இருக்கக்கூடாது. ஆக வந்து நாம் ஒரு உணவை உண்கிறோம் என்றால் அது வந்து எப்படி, அது நமது உணவு தானா, நாம் உண்ணலாமா என்பதற்கான அடையாளங்கள் இப்படி நிறைய இருக்குது, அறிகுறியெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வச்சு தான் நம்ம இந்த உணவை உண்ணலாம். அதுதான் நமது சிந்தனையை சரி செய்யும். நீங்கள் வந்து அரிசியெல்லாம் சாப்பிட்டாக்கா, அரிசி, கேழ்வரகு, திணை, கம்பு இதெல்லாம் சாப்பிட்டா என்ன ஆகும்? சோளத்தை கூட சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக நான் இன்னும் பரிசோதனை பண்ணலை. பரிசோதனை பண்ணிட்டாக்கா அது நமது மூளையின் செயல்திறனை மக்காச்சோளனை சாப்பிட்டு பார்க்குறது. ஏன்னா நான் எதை வச்சு இது மனித உணவுகள் இருக்குது இல்லை, இது மனித உணவுகள், இது மனித உணவுகள் இல்லை என நான் எதை வைத்து முடிவு செய்கிறேன் என்றால், சிந்தனை திறன் பாதிக்கப்படுகிறதா என்பதை வைத்து நான் பெரும்பாலும் முடிவு செய்கிறேன். எனது சிந்தனை திறன் பாதிக்கப்படுகிறதா, நான் சுறுசுறுப்பாக இருக்கிறேனா, என்னை அது சோம்பேறியாக வைக்கிறதா, உடம்பில் அதிக வலிமை கொடுத்து என்னை சோம்பேறியாக, முட்டாளாக, மூட நம்பிக்கை உடையவனாக என்னை மாற்றுகிறதா. சிந்திப்பதற்கு ஒரு பயம் தேவை. நீங்கள் ரொம்ப பயங்கர தெம்பு வந்துச்சுன்னா நீங்கள் சிந்திக்கணுங்கிற அவசியமே இல்லை. யாரையாவது அடிமைப்படுத்தி நமது வாழ்க்கையை எளிமையாக்குறதுக்கு தான் நம்ம சிந்திக்கிறோம். எதுக்காக சிந்திக்கிறோம் அப்படின்னா, மனித வாழ்க்கையை எளிமையாக்குவது, எளிமையாக வாழ்வது. எளிமையாக வாழ்வதுன்னா எப்படி, பாதுகாப்பாக மரியாதையாக வாழணும், பிறருக்கும் மரியாதை கொடுக்கணும். அதுதானே எளிமையான வாழ்க்கை. பிறரை அடிமைப்படுத்தி வாழ்வது என்பது எளிமையான வாழ்க்கை கிடையாது, அது ஆபத்தான வாழ்க்கை. அடிமைப்படுத்தினா அவங்க திருப்பி அடிமைப்படுத்துவாங்களா நம்மளை? அப்போது இந்த மாதிரி தானிய உணவுகளெல்லாம் நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் உடம்புல அதிக வலிமை ஏற்படும். வலிமை ஏற்பட்ட உடனே உங்களுக்கு யாரையாவது அடிமைப்படுத்தணும்னு தான் தோணும். உங்களுக்கு ஒரு வேலை ஆகணும் உடனே உங்களுக்கு கனவுகள் பெருசாயிடும். உடம்புல வலிமை அதிகமான உடனே உங்களுக்கு மிகப்பெரிய கனவுகள், மிகப்பெரிய ஆசைகள் வர ஆரம்பிச்சிடும். அந்த ஆசையை நிறைவேற்ற பிறரை அடிமைப்படுத்தி ஆக வேண்டும். அப்போ அடிமைப்படுத்தணும் போது அங்கே சண்டைகள் வரும். அது வாழ்க்கை ஆபத்தாக மாறிவிடும், பாதுகாப்பு இல்லாத ஒன்றாக மாறிவிடும். அதனால் ஒரு பாதுகாப்பான வாழ்க்கைக்கு தான் அப்போ நம்ம சிந்திக்கின்ற, பிறரை அடிமைப்படுத்தும் போது நம்ம சிந்திக்கணுங்கிற அவசியம் இல்லை. பிறரை எப்படி அடிமைப்படுத்துவது என்பது பற்றி சிந்திக்க ஆரம்பித்து விடும் நமது மூளை. உடலில் வலிமை அளவுக்கு அதிகமாக ஆகும்போது இந்த தானிய உணவுகள், அரிசி உணவுகளெல்லாம் சமைச்சு சாப்பிடும்போது உடம்புல அளவுக்கு அதிகமான வலிமை ஏற்படும் பொழுது பிறரை வந்து எப்படி அடிமைப்படுத்துவது என்பது பற்றி நமக்கு சிந்திக்க ஆரம்பிச்சிரும். இப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகமே அப்படித்தான் உருவானது. ஏன்னா இந்த மாதிரி பிரம்மாண்டமான இயந்திர அறிவியல் உலகை உருவாக்க வேண்டும் என்றால் பிறரை அடிமைப்படுத்தியாக வேண்டும். அப்போ இங்கே இருக்கிற சிந்தனை எல்லாமே, இந்த புத்தகங்கள், பள்ளிக்கூடங்கள், இது எல்லாமே பிறரை எப்படி அடிமைப்படுத்துவது என்கிற சிந்தனையை அடிப்படையாக கொண்டது. அப்படிங்கிறது தான் அது நமக்கு கற்றுக் கொடுக்குது. நீ மிகப்பெரிய திறமைகளை வளர்த்துக்கொள் அப்படின்னு சொல்லி பிறரோட உதவி இல்லாமல் இங்கே இருக்கிற எந்த வேலையும் செய்ய முடியாது.
பிறரை அடிமைப்படுத்தாமல் எங்கே இந்த மாதிரி பெரிய கட்டடம் கட்ட முடியாது, ஒரு வாகனங்களை தயாரிக்க முடியாது, மிகப்பெரிய வேலைகளை செய்யவே முடியாது. அதனால் சிந்திக்கின்ற திறன் அதில் மாற்றம் ஏற்படுவதை கண்டுபிடிக்கணும். நம்ம இப்போ சோறுலாம் சாப்பிட்டா என்ன தோணுது, பிறரை அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற சிந்தனை தான் வருகிறது. அப்போ அது வாழ்க்கை பாதுகாப்பு இல்லாமல் போய்விடும். அப்போ வாழ்க்கை ஆபத்தாக மாறிவிடும். அப்போ வாழ்வது நமக்கு அச்சுறுத்தலாக மாறி சோம்பேறித்தனம் வந்துவிடும். வன்முறை மீது நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு இந்த தானிய உணவுகள் உதவாது. மென்மையாக வாழ வேண்டும், பாதுகாப்பாக வாழ வேண்டும், சுயமரியாதையோடு வாழ வேண்டும், பிறருடைய சுயமரியாதைக்கு மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த தானிய உணவுகளை சாப்பிட மாட்டாங்க. அவங்க மென்மையான உணவுகளை தான் சாப்பிடுவாங்க. காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்பு வகைகள், கடலைகள், தயிர், மோர், பால், தேன், மூலிகைகள், இதுதான் மனித உணவுகள்.